அன்சிதாவோட கையை பிடிக்கிறது எனக்கு அந்த 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 பிஹேவியர் என்ன மாதிரியான பிஹேவியர் எனக்கு புரிஞ்சுக்க முடியலமா. This is such a behavior. நான் ஒண்ணு காட்டுறேன் உங்களுக்கு. This is strike one. எந்த பயனும் இல்ல. கரெக்ஷன் நான் கொடையதான் நான் பிடிச்சா அவங்க கை கூட நான் பிடிக்கவே இல்ல. மறதிக்காரங்களுக்கு இதை போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்படி மாட்டிக்கிட்டீல என்ன? விரலத்தாண்டா தொட்டேன். தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. பேசிட்டே கொடைய இப்படி போட்டு புடுங்க கூட இல்ல, அங்கேதான் நிக்கிறேன். அந்த படத்தை போடுங்க சார். இப்படி போட்டு புடுங்க கூட இல்ல, அங்கேதான் நிக்கிறேன். இப்படி போட்டு புடுங்க கூட இல்ல, அங்கேதான் நிக்கிறேன். அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க. உடம்பு இரும்பாக்கிக்கடா. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 67 அண்ட் எபிசோட் 68 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். அண்ணே நம்மால தான் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது டாஸ்க்ல ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் குக்கிங், வெசல் வாஷிங், ஹவுஸ் கிளீனிங் சொல்லிட்டு எல்லாத்தையுமே மேனேஜர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. பட் இதுக்கப்புறமா குக்கிங், வெசல் வாஷிங், ஹவுஸ் கிளீனிங் எல்லா வேலையுமே வந்து லேபர்ஸ் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள தண்ணி எல்லாம் வராது, வெளியே ஒரு பைப்பும் பக்கெட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுல வந்து நீங்க தண்ணியை பிடிச்சிட்டு போய் தான் எதுவா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் தான் வீட்டுக்குள்ளேயே வரும், அதுவுமே வந்து நீங்க சைக்கிள் பெடல் பண்ணா மட்டும் தான் நீங்க வந்து பக்கெட்ல வந்து தண்ணியை பிடிச்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேனேஜர்ஸை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் போடக்கூடிய உரிமையும் அண்ட் ஒர்க்கர்ஸை வந்து வேலை வாங்கக்கூடிய அதிகாரமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் பிக் பாஸே நேரா உள்ள வந்து இதெல்லாம் வந்து சமூகத்தின் பிரதிபலிப்பா தான் இந்த வீடு இருக்க போகுது, எல்லாமே சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், இது சவாலா எடுத்து நீங்க எப்படி விளையாட போறீங்க அப்படிங்கறத மக்களுக்கு வந்து பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது ஒர்க்கர்ஸ் வெர்சஸ் லேபர்ஸ் உடைய 2.0 மேனேஜர்ஸ் வெர்சஸ் தொழிலாளர்கள் 2.0 begins now. ஏன்னா இந்த டாஸ்க் ஒரு அலைன்மென்ட்டே இல்லாம சரி ஓகே உள்ளுக்குள்ள ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் வச்சு ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, இதை வச்சு உடனே ஒரு டாஸ்க் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்களே தவிர்த்து இந்த டாஸ்க்ல என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒர்க்கர்ஸ்ன்றவங்க வெறும் சைக்கிளை மட்டும் தான் ஓட்டுறாங்களே தவிர்த்து பெருசா வேற எந்த வேலையுமே பார்க்கறது இல்ல. வேலையெல்லாம் பார்க்கறது மேனேஜர்ஸ் தான், உள்ள வந்து சமைக்கிறது, வெஜிடபிள்ஸ் பண்றது எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சோ அதனால இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அலைன் பண்ணி சரி ஓகே எல்லா வேலையும் லேபர்ஸே பார்க்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க போல இருக்கு. அப்பதான் இன்னுமே நிறைய சண்டை வரும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அண்ட் எடுத்த உடனே போராட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாங்க. அப்ப முத்துக்குமரன் சொன்னாப்ல இங்க நடக்க போற போராட்டம் வந்து சமூகத்தின் பிரதிபலிப்பா இருக்கணும், உண்மையான தொழிலாளர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும், அவங்களுக்கு என்னத்தை கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்தமா 2 ரூலா. அதுல முதல் ரூல் என்ன அப்படின்னா இங்க யாரு என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும், அதையும் மேனேஜர்ஸ் முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் ரூல் நம்பர் 2 இந்த வீட்டுக்கான வேலையை பார்க்கற நமக்கு தான் முன்னுரிமை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 ரூலையும் சொல்லி போராட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ரூல் நம்பர் 2 இந்த வீட்டுக்கான எல்லா வேலையும் பார்க்கிற ஊழியர்களுக்கு தான் எல்லாத்துலயும் முன்னுரிமை வேணும். ஒரு பக்கம் லேபர்ஸ்லாம் நம்ம கிடைக்க வேண்டிய உரிமையை கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் மேனேஜர்ஸ் எல்லாரும் பயங்கர கொடூரமா மாறுறாங்க. அதுல மஞ்சரி சொல்றாங்க அது சத்யாலாம் வந்து எனக்கு எசென்சியல், அதனால நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டு போறாரு, அப்படிலாம் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஜாக்லின் வர பிரேக் டைம்னு ஒன்னு கொடுப்போம், அந்த டைம்ல தான் இவங்க உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி, அது ரெஸ்ட் ரூமா இருந்தா கூட இவங்க சொல்ற பிரேக் டைம்ல தான் போகணுமாமா, அவசரம்னு சொன்னா கூட யாராச்சும் வேலையை விட்டுட்டு அப்படியே போவாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஏமா உச்சா வந்துச்சுன்னா எவனா இருந்தாலும் போதாமா செய்வான், அதுக்குன்னு நேரங்காலம் பார்த்தா போவான், இல்ல வேலையை முடிச்சுட்டு அது வரைக்கும் அடக்கிக்கிட்டு இருப்போம்னு இருப்பானான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிரேக் டைம்னு ஒன்னு கொடுப்போம், அப்பதான் போகணும்னு இருக்கணும். அண்ட் தீபக் சொல்றாப்ல இதுக்கப்புறம் ஸ்வாப்ங்கிற ஆப்ஷன் அவங்களுக்குள்ள எல்லாம் கொடுக்க கூடாது, நம்ம சொல்ற வரைக்கும் அவங்க ஓட்டிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுலயுமே சேர்த்து கை வைக்கலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போனே சொல்றது இந்த ஸ்வாப்புக்கு உங்களுக்கு இனிமேல கிடையாது அப்படி சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் அன்சிதா வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணனும் அப்படி சொல்லி கேட்டாங்கன்றதுக்காக ரயனை வந்து சைக்கிள் ஓட்ட விட்டுட்டு ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை பிடிச்சிட்டு அன்சிதாவே தான் தூக்கிட்டு போனாங்க. அண்ட் உள்ள போயிட்டு தண்ணி பத்தலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது வேற தெரியல. அண்ட் மேனேஜர்ஸ்க்கா இருந்தாலுமே ஒர்க்கர்ஸ் தான் தண்ணியை கொண்டு போய் உள்ள வைக்கணும் அப்படிங்கிறது தான் பேட்டர்ன். அண்ட் இன்னொரு பக்கம் தீபக் வந்து சொல்லிட்டு இருக்காப்ல இதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் தான், யூசேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், டைம் லிமிட் கொடுப்போம், அந்த டைம் லிமிட் குள்ள தான் நீங்க போயிட்டு வரணும், அந்த டைம் வந்து நாங்க அவன்ல டைம் செட் பண்ணி செக் பண்ணுவோன்ற அளவுக்கு பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்ல. அண்ட் அதுல வேற இதுக்கப்புறம் நீங்க விடுதியில மட்டும் தான் தங்கணும், மத்த இடத்துல பெருசா யூஸ் பண்ண கூடாது, கார்டன் ஏரியால அங்க சுத்துறது இங்க சுத்துறது, அப்ப அந்த சோஃபால போய் உட்கார்றது அதெல்லாம் நீங்க வச்சு கூடாது, அண்ட் ஸ்வாப் பண்றதுல நாங்க தான் முடிவு பண்ணுவோம், உங்களுக்கு டிசைடே பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நேத்து அரும்புசா சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு இருந்தார் பாத்தீங்களா. we are workers not beggars அப்படின்ற மாதிரி இவங்க
இவங்க வந்து பெக்கர்ஸ் அளவுக்கு ட்ரீட் பண்ணல அப்படின்னா கூட ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன், நாங்க சொல்ற டைம்ல தான் நீங்க போயிட்டு வரணும், இந்த லிமிட்டுக்குள்ள தான் நீங்க போயிட்டு வரணும், கார்டன் ஏரியாவை யூஸ் பண்ணக்கூடாது, விடுதியை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே அவன் ஒர்க்கரா ஃபீல் பண்றதா இல்ல அடிமையா ஃபீல் பண்றதான்ற டவுட் வருதா இல்லையா? சோ இந்த ரூல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டா இல்ல, ரொம்ப கொடூரமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டைம் லிமிட் அந்த டைம் லிமிட் உள்ள நீங்க போயிட்டு வரோம், நம்ம வந்து ஒரு இந்த கணக்குல வச்சு எடுத்துக்கலாம். அந்த அன்ஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு நான் அந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணல, ஃப்ளஷ் அமுக்கி பார்த்தேன், ஃப்ளஷ்லயே தண்ணி வந்துச்சு, நான் அதே பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே அவ விஷால் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி கேட்டிருப்பாப்ல. சோ விஷால் நெக்ஸ்ட் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா விஷால் போக வேணாம், ஏன்னா பக்கெட் தண்ணி அப்படியே இருக்கு இல்லையா, சோ மேனேஜர்ல இருந்து ஒரு ஆள் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி உடனே ரூலை வந்து சேஞ்ச் பண்றாங்க. அப்ப விஷால் கேட்கறாப்ல நான் தானே போறேன்னு சொல்லி சொன்னேன், இப்போ எதுக்காக மாத்தறீங்கன்னு சொல்லி கேட்டா பக்கெட் தண்ணி இருக்குல்ல, சோ மேனேஜர் யூஸ் பண்ணிக்கிட்டோம், அருண் நீங்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அருண் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்களா வாஷ்ரூம், அருண் போயிட்டு வந்துருங்க அந்த தண்ணி. அதுல ஜாக்லின் வர நாங்க பிரேக் டைம் ஒன்னு கொடுப்போம், அப்பதான் நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஷாலுக்கு இன்னுமே கோவம் வந்துச்சு. என்னங்க ரூல்ஸ் அங்கங்க சொல்லிட்டே இருக்கீங்க, மொத்தமா இதுதான் ரூல்ஸ்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒண்ணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு மஞ்சரி வந்துட்டு நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது, நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் பேசணும்னா நீங்க போயிட்டு யூனியன் லீடர்கிட்ட பேசி அவங்க தான் என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விஷால் சொன்னாப்ல அப்ப நீங்களும் என்ன பண்ணுங்க இதெல்லாம் தான் ரூல்ஸ்னு சொல்லிட்டு யூனியன் லீடர்கிட்ட சொல்லிருங்க, யூனியன் லீடர் வந்து எங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க யார்கிட்ட எப்ப பேசணும்ன்றதை நாங்க தான் முடிவு பண்ணோம், ஆனா நீ தான் என்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இந்த மேனேஜர்ஸ் எல்லாருமே பயங்கர ரூடா மாறிட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க சொல்றது உங்க யூனியன் லீடர் கிட்ட சொல்லுங்க, அவங்க வந்து இங்க சொல்லுங்க. அப்ப நீங்க யூனியன் லீடர் கிட்ட சொல்லுங்க. அண்ட் நேத்து வரைக்குமே இந்த கூட்டத்துல ஒருத்தர் நீங்க எப்பயுமே மேனேஜர் ஷூல இருந்து பாக்குறீங்க, லேபர் ஷூல இருந்து பாருங்க, அவங்க படுற கஷ்டத்தை வந்து கொஞ்சம் உணர்ந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருந்தார் இல்லையா. ஆனா இப்ப வரைக்கும் அந்த மனுஷன் எங்க போனாருங்கறத நானும் தேடி தேடி பாக்குறேன், கடைசி வரைக்கும் மனுஷன் கண்ணுல படவே இல்லையே. ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? அது டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்துமா பிரச்சனை. அப்ப ராணவ் யூனியன் லீடரா கேட்டாப்ல விஷால தான அடுத்து போகணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, இப்ப எதுக்காக திடீர்னு மாத்துறீங்கன்னு சொல்லி கேட்டா ஜாக்லின் மறுபடியும் அதே விஷயத்தை சொல்றாங்க. அங்க பக்கெட்ல தண்ணி யூஸ் பண்ணல, பக்கெட்ல தண்ணி இருக்குல்ல, அதை வந்து மேனேஜர் யூஸ் பண்ணிட்டுன்னு சொல்லி நாங்க பாக்குறோம், எதுக்கு வந்து ஒர்க்கர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஏன்டா பக்கெட்ல தண்ணி மிச்சமாயிருச்சுங்கிறதுக்காக ஒருத்தர் வந்து உச்சாவை அடக்கிட்டு சொல்லி சொல்றீங்களே, என்னடா நியாயம் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இதுல தீபா கொஞ்சம் மனசு இறங்கி வந்து சரி ஓகே இப்போ என்ன அடுத்து விஷால் தானே போகணும், சரிப்பா விஷால் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்குமே மஞ்சரி உள்ள வந்துட்டு சரி ஓகே நீங்க போறீங்களா போய்க்கோங்க, ஆனா இன்னொரு பக்கெட்ல தண்ணி புடிச்சிட்டு அந்த பக்கெட் எடுத்துட்டு போகணுமாமா. அதாவது மஞ்சரியை வந்துட்டு மேனேஜர் கேரக்டர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொன்னா போன வாரம் பண்ண டெவில் கேரக்டர் விட்டு அவங்க இன்னும் வெளியே வரலன்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க இன்னொரு பக்கெட் வச்சுட்டு நீங்க போயிட்டு வந்துருங்க, அந்த பக்கெட் உள்ளே இருக்கு. அப்ப விஷால் கடுப்பாய் நான் பாத்ரூம்க்கே போகல விடுங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டாப்ல. அப்ப மஞ்சரி கேக்குறாங்க என்னப்பா இஷ்டத்துக்கு வரும் இஷ்டத்துக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க உங்க இஷ்டத்துக்குலாம் வராது, எனக்கு எப்ப வருமோ அப்பதான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் கொஞ்ச நேரத்துல பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்ப அன்சிதா வந்து வெளியே கொடையை பிடிச்சிட்டு நின்று இருந்தாங்க. எங்க நின்று இருக்காங்கன்னா விடுதிக்கு வெளியே நின்று இருக்காங்க. சோ as a மேனேஜர்ஸா இவங்க என்ன சொல்லிருக்கலாம், இல்ல வந்து கேப்டனா ரஞ்சித் என்ன சொல்லிருக்கலாம் அப்படின்னா அந்த மைக்கை மட்டும் கழட்டி உள்ள வச்சிட்டு நில்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கலாம். ஆனா தர்சிகா என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இங்க பாருங்க மழையில நனைய கூடாது, உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்லாம் என்ன வெளியே நிக்கிறீங்க உள்ள போங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி தர்சிகா ஆரம்பிச்ச உடனே எல்லா மேனேஜரும் சேர்ந்து ஆமா உள்ள போ அன்சிதா, மழையில நிக்க கூடாது, லேபர் வெளியில நிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து ஜாக்லின், சௌந்தர்யா, தீபக், மஞ்சரி இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்பயுமே அன்சிதா என்ன சொன்னாங்கன்னா நாங்க லேபர் தானே, இதுல என்ன இருக்கு, நான் மழையை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் வெளியே தானே நிக்கிறேன், அது அங்கன்னு போகலையே, விடுதி வாசல்ல தானே நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தாலுமே இல்ல அப்படின்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம், நீங்க யூனிஃபார்ம்ல இருக்கீங்க, இப்பயுமே நீங்க லேபர் தான், மேனேஜர் சொல்றது தான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க என்ன பெருசா தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இவங்க பேசுறாங்கன்னு ஒன்றும் புரியல. இங்க வந்து மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேனேஜர் வெர்சஸ் லேபர் மாதிரி இல்ல, டீச்சர் வெர்சஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி, ஏதோ ஸ்டூடெண்ட் மலையில நினைச்சிட்டு போது உள்ள போகணும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அங்க அன்சிதாக்கும் பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அப்படிலாம் நான் பண்ண முடியாது, வேலையை விட்டு தூக்குறேன்னா தூக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ட்ரிகர் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தீபக் சொல்றாப்ல மைக் நனையுதுமா அதனால உள்ள போமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்புறமா ராணவ் கிட்ட சொல்லி ராணவ் நீ உள்ள கூடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ராணவமே அன்சிதா வாங்க அவங்க சொல்றாங்கல்ல வந்துருங்கன்ற மாதிரி யூனியன் லீடரா ராணவ் கூப்பிட்டு தான் இருந்தாப்ல. இப்படிப்பட்ட குழப்பங்கள் போயிட்டு இருக்கும்போது வழக்கமா சௌந்தர்யா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அந்த பெர்ஃபார்மன்ஸை நான் இங்கேயும் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேரா பாஞ்சிக்கிட்டு போய் அந்த கொட்டையை பிடிச்சி இழுன்னு இழுத்தாங்க. அன்சிதாவும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கொட்டையை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே யூனியன் லீடர் ராணவ், சத்யா, முத்து எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எப்படி அது கை வைக்கலாம், எதுக்கு வந்து கையை வைக்கிறீங்க, எப்படி நீங்க அங்கிருந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் கையை வைக்கலன்ற மாதிரி கத்துறாங்க. அதாவது ஒரு கையை வந்து கொடையில வச்சிருக்காங்க, இன்னொரு கையை
அன்சிதாவுடைய கையை பிடிச்சி அந்த கையில இருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. சோ ஒரு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா இழுத்து யாரு கண்ணிலேயே அந்த கொடை குத்திருச்சு இல்ல ஆப்போசிட்ல இருக்கிற யாரை தடுக்க வந்தவங்க கண்ணில் குத்திருச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குமா இல்லையா? சோ ஒரு மேனேஜர் ஒரு லேபர் கிட்ட இப்படிதான் முதல்ல போய் ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் வருது. அண்ட் ரெண்டாவது இது ஒரு பிசிக்கல் வயலன்ஸ்லயும் வருது. அண்ட் ஆல்ரெடி வந்து சௌந்தர்யாக்கு விஜய் சேதுபதி வார்னிங் கொடுத்திருக்காப்ல, இந்த மாதிரிலாம் பாஞ்சிட்டு போகாதமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் வாரமே வந்து உங்க அப்பா வீடு கிடையாதுன்னு சொல்லி சொன்னதுக்கு அங்க இருந்து போய் சர்ச்சையா அப்படி தள்ளி விட்டு என்ன நீ ஜாக்லின் அப்பா பத்தியே பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கு விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு வார்னிங் கொடுத்திருக்காப்ல. சோ அந்த வார்னிங் மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா? இங்க போய் அவங்க பண்ணது வந்து மேனேஜராலாம் பண்ணல, அவங்க சௌந்தர்யாவை தான் பண்ணாங்க. அவங்க வழக்கமா ட்ரிகர் ஆவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ட்ரிகர் ஆகி தான் போய் இழுத்தாங்க. சோ அகைன் இது பிசிக்கல் வயலன்ஸ் தான். இந்த வயலன்ஸ்க்கு போன வாட்டியே சொன்னாப்ல ஒன்னு எல்லோ கார்டு கொடுப்பேன் இல்ல கேட்டை திறந்து விட்டு போமான்னு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா இந்த வாட்டி ஒரு எல்லோ கார்டு வந்து சௌந்தர்யாக்கு கொடுத்தே ஆகணும். கொடுப்பாருங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அண்ட் எப்பயுமே மிச்சர் மட்டுமே சாப்பிட்டு சுத்திட்டு இருக்கிற சத்யாக்கே பயங்கரமா கோவம் வந்து என்ன இந்த பொண்ணு இப்படி வந்து பிஹேவ் பண்ணிருக்கா, இதெல்லாம் டாஸ்கா என்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான வார்த்தைகள்லாம் விட ஆரம்பிச்சு பயங்கரமா மனுஷனே வந்து கோவப்பட்டாப்ல. அண்ட் இதுல வந்து ராணா வந்து முடிஞ்ச அளவுக்கு மேடம் 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 சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் சௌந்தர்யா அடங்கவே இல்லைன்னா ஏய் ஏய் என்ன ஏய் அப்படிங்கிற மாதிரி பல ஏய்களை வந்து போட்டுட்டு இருந்தாப்ல. அண்ட் இந்த இடத்துல சௌந்தர்யா பண்ணதெல்லாம் யாருக்கும் பெருசா தெரியவே இல்லை போல. ஆனா ராணா ஏன்னு சொல்லிட்டானாமா, அதுக்காக எல்லாரும் பயங்கரமா எகிரிட்டு வந்து டேய் நீ எப்படி ஏன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் யூனியன் மெம்பர் மேல நீ எப்படி கை வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் கையே வைக்கல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க சௌந்தர்யா. அதுவும் கையை பிடிச்சி இழுத்து விட்டது வந்து அன்சிதாக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் அன்சிதா வந்து இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல சௌந்தர்யா மேல கையெல்லாம் வைக்கல, அவ வந்து கொடையில தான் கை வச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ராணா வந்து எல்லாரும் கை நீட்டி பேசிட்டு இருந்தாப்ல. அப்ப எல்லாரும் வந்து கை நீட்டி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மந்திரி வந்து கை நீட்டியா பேசுற அப்படின்னு கையை டப்புன்னு ஒரு அடி நல்ல சப்புனே ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா சௌந்தர்யா பண்ணதை விட மஞ்சரி பண்ணதுக்கு இன்னும் பயங்கரமா ட்ரிகர் ஆகி இப்ப நீங்க பண்ணீங்களே இதுக்கு பேர் என்னது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ட்ரிகர் ஆகி லேபர்ஸ் எல்லாருமே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல யூனியன் லீடர் ராணா வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுடா, நீங்க ரெஸ்ட் ரூம் போக முடியாது, தண்ணி போக முடியாது, நீங்க சாப்பாடு கிடைக்காது, எதுவுமே பண்ண முடியாதுடா, நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம்டா அப்படிங்கிற மாதிரி மனுஷன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த மஞ்சரி ராணா கையை சப்புன்னு அடிச்சு விட்டது தர்ஷிகா அந்த இடத்துல பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து நீ பண்றது தப்பா இருக்கு மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சாங்க. அதுக்குமே ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னா ராணா ஏன்னு கத்தனா அதை நீ பார்க்கவே இல்லையா, சௌந்தர்யா வந்து கொடையை தான் பிடிச்சா ஆனா கையை பிடிச்சான்ற மாதிரி மாத்திரம் அதெல்லாம் நீ பார்க்கவே இல்லையா, ஒரு மேனேஜர் எப்படி கை நீட்டி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. அது மேனேஜரை கை நீட்டி பேசுறது ஒரு பெரிய குற்றமாமா, ஆனா மேனேஜர் போயிட்டு ஒர்க்கர் கையில அடிக்கிறது, கொடையை போய் புடுங்கிறது, கையை பொறான்றது இதெல்லாமே தப்பு கிடையாதுன்ற மாதிரி ஜாக்லின் பேசிட்டு இருக்காங்க. அப்ப தீபக் போயிட்டு லேபர்ஸ் கிடைச்சது ஓகே நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, மேனேஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்றத நாங்க பேசி டிஸ்கஸ் பண்ணி கன்சிடர் பண்ணி நாங்க கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ராணா சொன்னாப்ல ரெண்டு மேனேஜருமே என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது மறுபடியும் ராணா சொன்ன ஏய் தான் பெரிய கொலை குத்தம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்ல ராணா சொன்னா சௌந்தர்யா வந்து கையை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நான் பிடிக்கவே இல்லை, அது எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா ஒரு கத்துவாங்க இல்லையா சௌந்தர்யா, அதை விட ரொம்ப தரைக்குறைவா ரொம்ப கேவலமா அவங்க மூஞ்சியோட ரியாக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா எப்பா என்னடா இது ரியாக்ஷன் அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கோவத்துக்கு ஒரு மனுஷன் போனானா எப்படிலாம் மூஞ்ச வச்சு ரியாக்ட் பண்ணுவானோ அந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே நல்லா தெரியும் அன்சிதா கையை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்காக நம்ம சவுண்டா பேசிட்டா ஒருத்தன் அடங்கிடுவான், நம்ம கத்தி பேசினா ஒருத்தன் அடங்கிடுவான் அப்படிங்கிறதுக்காகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ராணா வேற நீ என்ன பண்ணு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா உனக்கு தெரிஞ்ச நீ ரோட்ல போய் திரிடா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஏன்டி இப்படிலாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டு ஆமா அவன் கண்டதையும் பேசுவான் நான் கேட்டுட்டு இருப்பானா அப்படிங்கிற மாதிரி வேற சொல்றாங்க. அதாவது இவங்க என்ன பண்ணாங்களோ அதை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு அவன் சொல்றான், அதை வந்து சொல்றானே இது சொன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு டிஸ்கஷனா வந்துருமே, அதனால இவனை இந்த இடத்துலயே அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து கத்தி பேசிட்டு இருக்காங்க. ராணாவுக்கு தெரியணும்னா ரோட்ல போய் தெரிய சொல்லு, தெரியணும்ன்றதுக்காக கண்டதையும் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, லேபர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே லேபர் சைடுல சரி ஓகே நம்ம என்ன பண்ணாலும் டாஸ்க் நிக்க வேணாம் அப்படிங்கிறதுனால ரயனை போயிட்டு பெடல் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரயனை போயிட்டு பெடல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிருந்து மஞ்சரி வந்துட்டு யார் வந்து ரயனை பெடல் பண்ண சொன்னா அவர் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்பயுமே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. சோ மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் அவங்க மேனேஜர் கேரக்டர்ல தான் இருக்காங்களா இல்ல அந்த மேனேஜர் கேரக்டர்ல ரொம்ப ரூடுனா வெரி ரூட் கேரக்டர்னு சொல்லிட்டு சில மேனேஜர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கே டப் கொடுக்குற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல அவங்க பண்ண தப்பை வந்து நான் தப்பே பண்ணல இப்பயுமே பார்த்தா ஒரு மேனேஜரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத காட்டுறதுக்காக பெர்ஃபார்ம் பண்றாங்களான்னு தெரியல. பெட்லிங் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க, பேசுற வரைக்கும் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. தீபக் வந்து மஞ்சரி சொன்னாரு உள்ள வந்து ரஞ்சித் போயிருக்காருல அதுக்காக தான் அவங்க பெடல் பண்றாங்க நீ விடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்பதான் அருண் பிரசாத் வாயவே திறக்கறாப்ல அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது நீங்க உள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி.
அதாவது நேத்தெல்லாம் வந்து ஒர்க்கர்ஸ்க்காக அவ்வளோ பேசினாப்புல, ஒர்க்கர்ஸ் கொண்டுனா அப்படி இறங்கி வந்து பயங்கரமான போராட்டம்லாம் பண்ற அளவுக்கு முத்துக்குமரனுக்கு வந்து அவ்வளோ டிபேட் பண்ணிட்டு இருந்தாப்புல. இன்னைக்கு அந்த முத்துக்குமரன் அங்க இல்ல, ஒர்க்கர்ஸ் சைடுக்கு போயிட்டாரு. அப்படிங்கிறதுனால ஒர்க்கர்ஸ்க்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்க என்னதான் அடிச்சு உருண்டாலும் அது எனக்கு சம்மந்தமே கிடையாதுன்ற மாதிரி மனுஷன் ரெண்டு வேடிக்கை பார்க்கறாப்புல. ஸோ அவருக்கு பிரச்சனை வந்து ஒர்க்கர்ஸோ லேபர்ஸோ கிடையாது, அவருக்கு பிரச்சனை முத்துக்குமரன் எங்க இருக்காரோ அங்கதான் அவருக்கு பிரச்சனை பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு போல இருக்கு. இங்க வந்து ஒரு லேபரை கொட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க, ஒருத்தர் கையில அடிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நான் ஒர்க்கர் ஷூல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னா இங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஆனா மொத்த இன்சிடென்ட்டையும் உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பார்க்கறாப்புல இந்த மனுஷன். அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நீங்க வேலையை விட்டு போறனா போங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் மேனேஜர் சில பேர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ராணுவ இப்போ சொல்லிருக்காப்புல வேலையை விட்டு போறதுனா போங்கன்றாங்கல்ல, வேலையை விட்டு நின்ட்டாங்க என்ன செய்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துக்குமரன் சொன்னாப்புல, இங்க பாரு நம்ம வேலையை விட்டு போறதுனால எவ்வளவு அத்துமீறி பேசினாலே எதுவும் நடக்க போறது கிடையாது, நம்ம யாரை ரெப்ரசென்ட் பண்றோன்றதை மைண்ட்ல வச்சுட்டு பண்ணுங்க, இங்க நமக்கு நியாயம் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்ப அன்சர் சொன்னாங்க, நான் ஒரு ஒர்க்கரா மலையை ரசிச்சிட்டு இருந்தேன், இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல எப்படி அவங்க வந்து தலையிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அண்ட் கூடவே விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாப்புல வீக்கெண்ட் எபிசோட்ல பாஞ்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, சௌந்தர்யா எப்படி பாஞ்சிட்டு வந்தா அப்படின்னு சொல்லும்போது ரைனன் சொன்னாப்புல, ஆமா அவர் தான் சொன்னார்ல கேட்டை திறந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எகிரிட்டு தானே வந்தாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப முத்துக்குமரன் சொன்னாப்புல, ஆமா நமக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நம்ம சைடுல இருந்து கேட்போம், அதாவது முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நம்ம ரெண்டு பேரும் சமமா நடத்தணும், அண்ட் எப்படி வந்து யூனியன் லீடர் மூலமா தான் நம்ம போறோமோ அதே மாதிரி அவங்களும் யூனியன் லீடர் மூலமா தான் வரணும்ன்றதெல்லாம் நம்ம வந்து மேனேஜர் சைடுல கேட்டே ஆகணும், அண்ட் முக்கியமா ரெண்டு மேனேஜர்ஸ் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பக்கம் சொல்லிட்டு இருந்தாப்புல. ரெண்டு மேனேஜரும் மன்னிப்பு கேட்கணும். அண்ட் அப்படியே மேனேஜர்ஸோட மீட்டிங்ல தீபக் சொல்லிட்டு இருந்தாப்புல, இப்படி நம்ம போயிட்டு சரிக்கு சமமா சண்டை போடுறதுனால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது, as a manager நம்ம வந்து லேபர்ஸ் கிட்ட எப்படி வர்க் வாங்கணும்ன்றது நமக்கு தான் தெரிஞ்சுக்கணும், இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேர் சைடுலயுமே தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சௌந்தர்யா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் கையை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா, இப்போ கொடை கிட்ட தான் பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, கொடையை இழுக்கவே இல்லை, நான் கொடையை பிடிச்சி பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் போக போக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இன்சிடென்ட்ல நான் கிடையாது, அந்த இன்சிடென்ட்க்கு நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க போல இருக்கு. அப்புறமா அப்ப நான் கண்டஸ்டன்டாவே இந்த வீட்ல இல்ல போல இருக்கே அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போவாங்க போல இருக்கு. பேசிட்டே இருந்தேன், கொடையை இப்படி போட்டு புடுங்க கூட இல்ல, அங்கே தான் நிக்கிறேன். அப்ப தீபக் சொன்னாப்ல, நீ என்ன பண்ணியோ பண்ணலாமா, ஆனா இங்க இருந்து போன பாத்தியா அந்த ஆக்ஷனை பார்க்கிறதுக்கே முதல்ல நல்லா இல்லம்மா, அதுவே வந்து தப்பா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் கூடவே மஞ்சரி நீங்க கையை அடிச்சீங்க பாத்தீங்களா, அதுவுமே தப்பா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்குமே என்ன சொல்றாங்கன்னா, நான் கையை தடுக்கலாம் தான் போனேன், அந்த ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பயுமே சரி ஓகே என்ன ஆச்சு, இப்ப அன்சிதா அண்ட் ராணவ் இவங்க ரெண்டு பேர் தான் சம்பந்தப்பட்டவங்க, அவங்கள இங்க கூப்பிடுங்க, இங்க வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதுக்குமே சௌந்தர்யா ஆமாமா இங்க கூப்பிடுங்க, இங்க வச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கூட சரி ஓகே நம்ம பண்ணது தப்பு ஏதோ நடந்து போச்சு, நம்ம இறங்கி போய் அவங்க கிட்ட சாரி கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லாம இப்பயுமே வந்து அவங்களுடைய ஈகோ விட்டு கொடுக்காம அவங்க ரெண்டு பேரும் இங்க வர சொல்லுங்க, இங்க வச்சு பேசிக்கலாம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அன்ஷிதாவும் ராணவையும் கூப்பிடுங்க, இங்க வச்சு பேசிடுவோம். ஆமா இங்க வச்சு பேசுவோம். இந்த இடத்துல மஞ்சரி ஒரு பிளே ஒன்னு பண்ணாங்க பாருங்க, அதை பார்த்து நான் அப்படியே ஆடி போயிட்டேன். மஞ்சரினா யாருங்கிறது நான் இங்க தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல நான் சப்புன்னு அரைஞ்சிட்டேன், நான் கையை தடுக்கணும் தான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, நான் பண்ணது ஒரு அவேர்னஸ்ன்றாங்க. என்னது அவேர்னஸா, இது எப்படி அவேர்னஸ்ல வரும் சொல்லி கேட்டா, ஒரு ஒர்க்கர் எம்ப்ளாயி பார்த்து கையை நீட்டக்கூடாது, அப்படி கையை நீட்டினா அது தப்பாமா, அந்த தப்பை நான் ஒரு தப்பு பண்ணி தான் சொல்லி காட்டணும் அப்படின்னா நான் தப்பை பண்ணி தான் ஆகணும். இப்போ அவன் கையை நீட்டினா நான் அடிச்சிட்டேன், ஸோ அது தப்பாகி போச்சா, இப்போ அவன் கையை நீட்டக்கூடாதுங்கிறதும் ஒரு தப்பு, அப்படி எம்ப்ளாயி கையை நீட்டி பேசினா மேனேஜர் கையை அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்க எதுக்கு தரிசிக்க அந்த இடத்துல இது தப்புன்னுலாம் சொல்றீங்க, தனியாக வந்து பிரைவேட்டா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நான் அப்படியே ஆடி போயிட்டேன். ஓ இந்த டாஸ்க் மூலியமா நீங்க மக்களுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணிருக்கீங்க, அடடடடடா இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. அப்ப போன வாரம் சௌந்தர்யா தர்சியா கிட்ட ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஒருத்தங்க ப்ரோவோக் பண்ணாங்கன்னா இப்படி தள்ளி விடக்கூடாது, அந்த ப்ரோவோக் பண்றதும் தப்பு, இப்படி தள்ளி விடுறதும் தப்பு, இப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் தானே கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு எதுக்கு நீங்க சண்டை போட்டீங்க? அதே மாதிரி வந்து இந்த ஒட்டு கேட்கறது ஒரு அவேர்னஸ், உங்ககிட்ட என்னென்ன தப்புலாம் நடந்துச்சு அதெல்லாம் ஒரு அவேர்னஸ் தானே. இப்படி கையெடுத்து கும்பிட்டா நீங்க வந்து ப்ரோவோக்கிங் சொல்லி சொல்லுவீங்க, அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க, இது ஒரு அவேர்னஸ். இப்படி எல்லாத்தையுமே நீங்க அவேர்னஸா எடுத்துட்டு போலாமே, இதை மட்டும் எப்படிடா நீ அவேர்னஸ்ல கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி எனக்கு காமெடி தாங்கல. அப்ப தர்சிகாவே ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க, பாரு எனக்கு ஒரு இடத்துல தப்புன்னு தோணுச்சுன்னா தப்புன்னு தான் சொல்லுவேன், நீயா ஒரு மேனேஜரை கிரியேட் பண்ணி வச்சுட்டு மேனேஜர்னா இப்படி தான் ஜெயில் படணும், பொது இடத்துல சொல்லக்கூடாது, பிரைவேட்டா தான் சொல்லணும்னு சொல்லி சொன்னா என்னால அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அது பாக்கும்போது அந்த இடத்துல எனக்கு தப்பா தோணுச்சு, அந்த இடத்துல நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அனில்முகம் சத்திய சொல்லிட்டு இருந்தாப்ல, கையை மேல வச்சாங்க பாத்தீங்களா, அப்பதான் எனக்கு பயங்கர சுருன்னு ஏறிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ராணவ் சொன்னாப்ல, எதுவா இருந்தாலும் அவங்க இங்க வந்து மன்னிப்பு கேட்கணும், நம்மளாம் அந்த பக்கம் போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஸ்ட்ரிக்டா ஆயிட்டாங்க.
அப்ப அருண் பிரசாத் மேனேஜர் சைடுல இருந்து பேச வராப்புல. இத்தனைக்கும் அந்த மேனேஜர்ஸ்லாம் சேர்ந்து அருண் பிரசாத் அனுப்பல, அருண் பிரசாத் தான் நான் போய் பேசி கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் கிளம்பி வராப்புல. வந்துட்டு சரி ஓகே, லேபர் ஷூல இருந்து பார்க்கக்கூடிய அருண் பிரசாத், லேபர்ஸ்க்காக பேசக்கூடிய அருண் பிரசாத், லேபர்ஸ் கூட இருந்து ஒர்க் பண்ணிட்டு அங்கிருந்து மேனேஜரா வந்திருக்கிற அருண் பிரசாத் என்ன பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப சொல்றாப்புல, ஆமா இந்த கொடையை பிடிச்சி இழுத்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷனை நீங்க பார்க்கணும், அது வேணும்னே பண்ணணும்னா அவங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சைடுல இருந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கு பின்னாடி ஒரு இன்டென்ஷன் இருக்கு, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது அடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல அவங்க பண்ணல. அப்ப அன்சிதா சொன்னாங்க, விஜய் சேதுபதி சார்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் எத்தனை வாட்டிங் வார்னிங் கொடுத்திருக்காரு இந்த மாதிரி பாஞ்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை மீறியும் பாஞ்சிட்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த முத்துக்குமரன் வந்து என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நாங்களே ஒரு டெமோவா காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடையை எடுத்து அந்த கொடைக்கு கீழே வந்து அன்சிதாவுடைய கை இருக்கு, அந்த கைக்கு மேல முத்துக்குமரன் கையை வச்சு இப்படி கையை எடுத்து விட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும் செஞ்சு காமிக்கிறாப்புல. அப்ப அன்சிதாவும் சொல்றாங்க, ஆமா இப்படிதான் பண்ணா, இதுதான் கரெக்டான இதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அன்சிதா இல்ல என் மேல கை வைக்கல, கொடையில மட்டும் தான் கை வச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஆனா இப்போ முத்துக்குமரன் வந்து டெமோ காட்டும் போது ஆமா இப்படிதான் நடந்துச்சு அப்படிங்கறத அவங்களே அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. எங்க இருக்கு இதுதான் பாருங்க சார், கொஞ்சம் பாக்குற கொடையை. அண்ட் இப்பயுமே அருண் பிரசாத் என்ன பண்றாப்ல, லேபர் ஷூல போய் உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறார். பார்த்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்சிதா அண்ட் ராணவ் நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க, நான் மேனேஜர்ஸ் மீட்டிங்ல உட்கார வைக்கிறேன், அங்க போய் உங்களுக்கான நியாயத்தை நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் கேட்கும் போது இந்த மனுஷனால உண்மையிலே லேபர்ஸ்க்காக பேசக்கூடிய ஒரு மனுஷன், லேபர்ஸ்ல இருந்து வந்த மனுஷன், லேபர்ஸ்க்காகவே பேசுறதுக்காக ஒரு மனுஷனை படைக்கப்பட்டிருக்காங்கன்னா அது இவர் தானான்ற மாதிரி. அதாவது தப்பு பண்ணது மேனேஜர்ஸா, அவங்க இறங்கி வந்து லேபர்ஸ் கிட்ட சாரி கேட்க மாட்டாங்களா, ஆனா தப்பே பண்ணாத லேபர்ஸ் வந்து வரணுமாமா மேனேஜர்ஸோட மீட்டிங்ல, அங்க கூட்டிட்டு போய் இவர் நியாயம் வாங்கி கொடுப்பாராமா. இவர் தான் லேபர் ஷூல உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அருண் பிரசாத் தான். ஒரு தடவை வாங்க, உங்களுக்கான நியாயம் வழங்கப்படும். அப்ப தீபக் அங்க இருந்து பார்த்தாப்புல அருண் பிரசாத் பேசியெல்லாம் ஒன்றும் வேலை கேட்காதுன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க மீட்டிங் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே யாரும் வரமாட்டோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே பாருங்க மழை பெய்யுதுனோடனே மழைலாம் பெய்யல, வாங்க நல்லா தான் இருக்கு, இடம் இல்லப்பா அப்படின்னு இடம்னா நாங்களே ரெடி பண்ணி சொல்லிட்டு முத்துக்குமரன் சேரெல்லாம் எடுத்து போட்டு தொடக்கலாம் செஞ்சுட்டாப்புல. சரி ரைட், வேற வழியே கிடையாது, நம்ம தான் போய் ஆகணும் போல சொல்லிட்டு எல்லா மேனேஜர்ஸும் அந்த மீட்டிங்கு போயிட்டாங்க. உட்காருங்க நீங்களும் உட்காருங்க. சோ ஃபர்ஸ்ட் தீபக் சொன்னாப்ல, அன்சிதா உங்ககிட்ட தானே பிரச்சனை ஆரம்பிச்சு நீயே சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அன்சிதா சொன்னாங்க, நான் ஒரு ஒர்க்கர் தான், அடிமலாம் கிடையாது, நான் வெளியே ரெண்டு மலையை ரசிச்சிட்டு இருந்தேன், அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சௌந்தர்யா சொல்றாங்க, நீங்க வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுனீங்க, அதனால தான் வந்து நான் கொட்டையை பிடிச்சேன், கரெக்ஷன் நான் கொட்டையை தான் பிடிச்சேன், கையை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பதிவு பண்ணும்போது இந்த இடத்துல ராணா வந்து நானும் அதை தான் சொன்னேன், நீங்க கொட்டையை தான் பிடிச்சிங்க மேல கை வைக்கவில்லை சொல்லிட்டு மாத்தி பேசிட்டான். டேய் யாரா நீ, எந்த இடத்துலையுமே கடைசி வரைக்கும் ஒரே பாயிண்ட் நீ பேசவே மாட்டியா, அவங்க மறுபடியும் பேசினதுனால அவங்க சொல்றது உண்மைன்ற மாதிரி உன் மைண்ட் செட்டை மாத்திட்டே இருப்பியா, நீ தான் கண்ணால பார்த்தேன்னு சொல்லி சொன்ன, இப்பதான் முத்துக்குமரன் டெமோவே காமிச்சாப்ல, அப்ப கூட கைக்கு மேல கை வைக்கிறதெல்லாம் காமிக்க தான் செஞ்சாங்க, இப்ப அப்படியே பல்ட்டி அடிச்சு பேசுறியன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன திருத்தம், கொடை மேல கைய வச்சீங்க, கொடை மேல தான் கை வச்சேன், நீங்க என்னன்னு சொல்லுங்க. அப்பயுமே ராணா சொல்றா, நீங்க கொடை மேல கை வச்சதா மேல கை வச்சீங்கன்ற மாதிரி சொன்னேன். ஆனா விஜய் சேதுபதி சொல்லிருக்காரு இல்லையா, பாஞ்சி வராதீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 வாட்டி வார்னிங் வேற வாங்கிருக்கீங்க, நீங்க திரும்ப வரீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதை கேட்ட உடனே இப்ப சௌந்தர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க நான் ஒன்னும் அதை சௌந்தர்யாவா பண்ணல, மேனேஜரா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து கொடையில கை வைக்கல, நான் கொடையை இழுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்ப திடீர்னு அவங்க சௌந்தர்யாவா பண்ணலையாமா, மேனேஜரா பண்ணாங்களாமா. உங்களுக்கு 2 வாட்டி வார்னிங் வந்திருக்கு, 3வது வாட்டியா நீங்க பண்றீங்க, பாஞ்சிக்கிட்டு வந்தீங்க நீங்க. சரி ஓகேமா, நீ சௌந்தர்யாவா பண்ணல, நீ மேனேஜரா போயிட்டு எப்படி கொடையை 2 இழுத்தியோ அதே மாதிரி அன்சிதாவா இல்லாம லேபரா உன் கணத்தை 2 இழுத்திருந்தாங்கன்னா அப்பயும் பரவாயில்ல, மேனேஜர் கொடையை இழுத்தாங்க, லேபர் வந்து 2 இழுத்துட்டாங்க. சோ இதை வந்து நம்ம பெருசாக்க வேணாம், இதெல்லாம் டாஸ்க்ல நடந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிருவீங்களா, இல்ல வந்து பிசிக்கல் வயலன்ஸ் இது அன்சிதாவா தான் பண்ணாங்க, அது எப்படி லேபரா இருந்தாலும் கண்ணத்துல கை வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்களா? கால வராதப்பா. சரி இருக்கட்டும். அண்ட் ஃபைனலா அன்சிதா வந்து நான் யூனிஃபார்ம் போட்டு மலையை ரசிச்சிட்டு இருந்தேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அதுல எந்த தப்பும் கிடையாது, நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்க, அதனால தான் நான் கொடையை பிடிச்சி இழுத்துட்டேன், அதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து அன்சிதா கிட்டையும் அண்ட் ராணவ் கிட்டையும் சாரி கேட்டாங்க. அண்ட் மஞ்சரி வந்து அந்த சௌந்தர்யா பிரச்சனைனால தான் நானே உள்ள வந்தேன், நான் வந்து ராணவ் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன், ராணவ் கிட்டையும் சொல்லி பார்த்தேன், ராணவ் கடைசி வரைக்கும் கேட்கற மாதிரி தெரியல, அப்ப அவர் வந்து கையை நீட்டிட்டே இருந்தாப்ல, அப்பதான் நான் வந்து நான் தட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ராணவ் சொன்னாப்ல, தட்டி விடலாமா நீங்க அடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி மாத்தி பேசாதீங்க ராணவ், இதுதான் தேவையில்லாத வேலைங்கிறேன், தட்டி விடுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏமா அதே டிஃபரன்ஸ் தான் நானும் உங்ககிட்ட கேட்கிறோம், தட்டி விடுறதுக்கும் சப்புன்னு அடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இல்லையா, நீ அடிச்ச சவுண்ட் எவ்வளவு சவுண்டா கேட்டுச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு தட்டி விட்டாங்களாம்னு தட்டி. அப்ப அன்சிதாவே சொன்னாங்க, நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன், நானும் பார்த்தேன், நீங்க தட்டிலாம் விடல, நீங்க அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே, சரி ஓகே நீங்க
எப்படி நினைச்சிக்கலாம், ஆனா நான் தட்டி தான் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலா ராணுவமே ஓகே நான் பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராணுவம் ஏன்ற மாதிரி எல்லாத்தையும் கத்திருப்பாரு, மரியாதை இல்லாம பேசியிருப்பார் இல்லையா. ஸோ அதுக்கு ராணுவம் சாரி கேட்டு ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் ஜெப்ரி நான் கொஞ்சம் பேசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கை தூக்குனாப்ல. என்ன பேச போறான்னு சொல்லி பார்த்தா, ராணவ் நீங்க என்கிட்ட எகிரிட்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நான் உங்ககிட்ட எகிரிட்டு வந்தேனா எப்படான்னு சொல்லி கேட்டா, அது உங்களுக்கே தெரியாதுங்கிறாப்ல. ஏண்டா எனக்கே தெரியாத விஷயம் ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா, பாத்தீங்களா ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நீங்க என்ன பண்றீங்கன்றது உங்களுக்கே தெரியல, இப்படிதான் அடுத்தவங்களும் இன்டென்ஷனோட பண்ணிருப்பாங்கன்னு நீங்க யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அப்ப ராணுவ கேட்கறாப்ல, ஒருத்தன் அங்கேருந்து வந்து கொடையை பிடிச்சி இழுக்கிறதுக்கும் நான் உன்னை தட்டி விட்டு போனது ஒன்னாடான்னு சொல்லி கேட்டா, அவங்க என்ன இன்டென்ஷன்ல பண்ணிருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா, அதே மாதிரி தான் நீங்க என்ன இன்டென்ஷன்ல பண்ணின்றது எனக்கும் தெரியாதுன்ற மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. வேணும்னு பண்ணல நான் புரிஞ்சுக்கல, உங்க இன்டென்ஷன் எனக்கு புரியுதுல, அவங்க இன்டென்ஷன் அவங்களுக்கு தானே தெரியும். அந்த ஜெப்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், ஜெப்ரியோட பாயிண்ட பெருசா யார்கிட்டயும் போய் பேசவே மாட்டான். ஏன்னா எங்கேயாச்சும் போய் வாயை கொடுத்தா அவங்க வாயை கிள்ளி விட்டுருவாங்கன்றது நல்லாவே தெரியும். இவன் பேசுற பாயிண்ட் ஃபுல்லா ராணுவ கிட்ட தான் இருக்கும். சுத்தி சுத்தி ராணுவம் வாங்கன்னு சொல்லி ராணுவ கிட்டே பேசுவாங்க. ஏன்னா ராணுவம் தான் சரியா பேச தெரியாது, ஒரே பாயிண்ட மாறி மாறி பேசுவான்றது நல்லா தெரியும். அதனால அவனை பிடிச்சி ஈஸி டார்கெட் அவனை வச்சு அடிச்சுக்கலான்றதுக்காக தான் இந்த இடத்துல இது பண்றான். ஏன்னா இங்க ராணுவ பேச வரும்போது முத்துக்குமரன் உள்ள வந்து அதுக்கு தானே ஒரு சாரி கேட்டார்னு சொல்லி சொன்னதுக்கு உடனே அருண் பிரசாத் ஜெப்ரிலாம் வந்துட்டு இங்க பாருங்க நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம், எதுக்கு நீ உள்ள வந்து பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்களா. இதுல ஜெப்ரிக்கு ராணுவ மேல எப்படி பர்சனல் வெஞ்சன்ஸ் ஒரு பக்கம் ஓரமா இருக்குதோ, அதே மாதிரி அருண் பிரசாத்துக்கு முத்துக்குமரன் வந்துட்டாருன்னா பர்சனல் வெஞ்சன்ஸ் உடனே வெளியே வந்துரும் இல்லையா. இந்த இடத்துல அருண் பிரசாத் சொல்றாப்ல, இங்க பாருங்க முத்துக்குமரா ஊர் ரெண்டு பட்ட கூத்தாடிகள் கொண்டாட்டம்ன்ற மாதிரி நீங்க செயல்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. அதாவது லேபர்ஸ் மட்டும் கிடையாது, மேனேஜர்ஸும் சேர்ந்தே அருண் பிரசாத் மேல கடுப்பாயிட்டாங்க. இங்க பாரு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு சந்தோஷம்ன்ற மாதிரி அவன் முத்துக்குமரன் சொன்னாப்ல குறுக்க பேசக்கூடாதுன்னு ரூல் நான் தான் சொன்னேன், இப்ப நானே குறுக்க பேசிட்டு அதுக்காக நான் சாரி கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மேனேஜர் ஒரு எம்ப்ளாயை பார்த்து ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிகள் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை எந்த மேனேஜர் எந்த எம்ப்ளாயை பார்த்து யூஸ் பண்ணாலும் அது தப்பு தான். அதை இவர் பண்ணிருக்காருன்னு சொல்லி சொன்னா இவர் உடனே மேனேஜர் கேரக்டர் விட்டு வெளியே வந்து நான் அதை மேனேஜரை சொல்லவே இல்லையே, நான் இப்ப மேனேஜரா சொன்னேன், நான் பர்சனலா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அப்போ பர்சனல் வெஞ்சன்ஸ் இங்க வெளியே காமிச்சிட்டேன்னு சொல்லி கேட்டா நான் பர்சனலாவும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி அதையும் மாத்துறாப்ல. இந்த இடத்துல நான் ஒரு எம்ப்ளாயியா சொல்லல, பர்சனலா அவருடைய செயல்பாடுகளை பார்த்து இல்ல நான் பர்சனலா அட்டாக் பண்ணல. அப்ப எல்லாரும் சொன்னாங்க சரி ஓகே இது டாஸ்கா தானே நீ பார்க்கணும், நீ வெளியே வந்து பர்சனலா பேசிட்டல, அப்ப அதுக்காச்சும் மன்னிப்பு கேளுன்னு கேட்டா நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன், நீங்க மேனேஜர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு தண்டனை கொடுக்கறதா கொடுங்க, அந்த தண்டனை வேணா எடுத்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் அருண் பிரசாத்துடைய பர்சனல் வெஞ்சன்ஸும் முத்துக்குமார் மேல இருக்கக்கூடிய ஈகோவும் தான் இந்த கேமா போயிட்டு இருக்கே தவிர்த்து கடைசி வரைக்கும் இந்த டாஸ்க்ல எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அருண் பிரசாத் ஒரு மேனேஜராவோ ஒரு லேபராவோ செயல்படவே இல்லை. இவருடைய ஒரே கேம் முத்துக்குமரனை எதிர்த்து விளையாடுறது. அவர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாப்லையோ அங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பத்தி பேசுறதும் இல்ல முத்துக்குமரனை பத்தி பேசுறதும் மட்டும்தான் அவருடைய டாஸ்காவே இருக்குது. எனக்கு அதுக்கு தண்டனை நீங்க கொடுங்க, நான் அவர்ட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. அண்ட் சௌந்தர்யா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கும்போது மஞ்சரி போயிட்டு ஆறுதல் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல நீ என்ன சௌந்தர்யாவா பண்ண, நீ ஒரு மேனேஜரா பண்ண, அதுல இருந்து தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவை அவங்களுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் என்ன மஞ்சரியாவை பண்ணேன், நானும் ஒரு மேனேஜரா தான் தட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் இல்லையா. அதுக்காக சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா சௌந்தர்யா வந்து அவங்களுக்கு வந்து விளையாட தெரியலையாமா, இந்த கேம்ல நான் மேனேஜரா தான் பண்ணேன், அது வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க, பர்சனலா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது மஞ்சரி மறுபடியும் சொல்றாங்க, அதாவது பல டைப் ஆஃப் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அதுல நீ ஒரு டைப் ஆஃப் மேனேஜர் சொல்லி பாத்துக்கலாம், ஏன் பர்சனலா போறாங்கன்றதா எனக்கும் புரியல அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அவங்க விஷயத்தையும் குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்காங்களாமா. யோசிச்சு பண்ற மேனேஜர்ஸ் பண்ணுவாங்க, யோசிக்காம பண்ற மேனேஜர்ஸும் இருக்காங்க, நீ அந்த மேனேஜர் அவ்வளவுதான். அந்த சௌந்தர்யா உண்மையா எதுக்காக அழுகுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்பதான் வெளியே கொண்டு வராங்க. அதாவது இந்த விஷயத்துல போயிட்டு 2 வாட்டி வார்னிங் கொடுத்துருக்காங்களே, நீ 3வது வாட்டி பாஞ்சிட்டு வரியேன்னு சொல்லிட்டு பர்சனலா பேசுறாங்க, டாஸ்க் நடந்துட்டு போய் இப்பெல்லாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்கல. அதுக்கு வேற மஞ்சரி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆமா அது ரொம்ப தப்பு தான் அப்பெல்லாம் பண்ணிருக்கவே கூடாது, டாஸ்க் நடக்கும்போது டாஸ்கா தானே இருக்கணும், எதுக்கு பர்சனலா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏமா நீ டாஸ்க்ல பாஞ்சிட்டு போவியாமா, அப்ப அவங்க டாஸ்க்லயே பெர்ஃபார்ம் பண்ணனும்னா எப்படி? எல்லாருமே டாஸ்கை விட்டு வெளியே வந்து ஒரு லெவலுக்கு மேல மேனேஜராலாம் யாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரிலாம் தெரியல, எல்லாருமே வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் வெளியே காட்ட ஆரம்பிச்சிங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்போ யாரா இருந்தாலும் வார்னிங் கொடுக்க தான் செய்வாங்க. இதுக்கு முன்னாடியே டாஸ்கா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி பாஞ்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க டாஸ்க்ல பாஞ்சிட்டு வந்துட்டு நான் மேனேஜரா தான் பண்ணேன் சௌந்தர்யா பண்ணலன்னு சொல்லி பேசினா இதுல என்ன நியாயம் இருக்கு? அப்படி பார்த்தா அந்த பொம்மை டாஸ்க்ல டாஸ்க்காக தான் கழுத்தை பிடிச்சி அமுக்குனாங்க, அப்ப டாஸ்க்னு விட்டு போயிருக்கலாமே, எதுக்கு வந்து அதுக்கு வார்னிங் கொடுத்தாரு? உனக்கு ஆல்ரெடி 2 வாட்டி வார்னிங் அது தப்பு. அண்ட் இருக்கிற மேனேஜர்ஸ்ல தீபக் தாண்டா கொஞ்சம் உருப்படியா இருக்காப்ல, எந்த குழப்பமும் பெருசா பண்ணலன்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா. இப்ப தீபக் நானே இறங்கி ஒரு குழப்பம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நேரா கேமரா முன்னாடி போயிட்டு ரயன் அடுத்து நீ தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தான் கேட்டுப்பாப்ல. அப்புறமா மனசு மாதிரி ஜெப்ரி நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெப்ரி சொன்னாப்ல நான் உள்ள போனா ஒரு 5 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்ப ரயன் வந்து நான் உச்சா தான் போகணும் உடனே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுறது தீபக் பார்த்துட்டாப்ல. பார்த்துட்டு வேணும்னே ஜெப்ரி போறாருன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண உடனே ரயனுக்கு கோவம் வந்துருச்சு. யாரா இருந்தாலும் கோவம் தானே செய்யும், அடுத்து நான் தான் போகணுன்றது உங்களுக்கு தெரியும், இப்போ எதுக்கு ஜெப்ரியை சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா எனக்கு எப்படா தெரியுன்றாரு.
இப்போ நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டா நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போய் பவித்ராவெல்லாம் கூட்டு வராரு. பவித்ரா வந்து இல்ல தீபக் அண்ணாக்கு தெரியாது நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரயன் என்ன பண்ணா அப்படின்னா விஷாலை கூப்பிட்டான். விஷால் அங்கேருந்து வந்து தீபக் அண்ணா உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும்டா, ஆனா பவித்ரா என்கிட்ட சொல்லன்றது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி குழப்பறாப்ல. இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சொல்லி கேட்டா எனக்கு தெரியாதுங்கிறாரு. ஆனா அவரே தான் வந்துட்டு ரயன் பேரை ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாரு. அது ஓகே, எனக்கு அவங்க சொல்லணும். தீபக் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு ரயன் விஷால் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்களா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அதை ஃபுல்லா குழப்பிக்கிட்டு இவர் எந்த பாயிண்ட்ல நிக்கிறார் அப்படின்னா ஒரு மேனேஜரா ரூலை எப்ப வேணா மாத்தலாம். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ ஜெஃப்ரி தான் உள்ள போகணும், நீ பக்கெட் கொண்டு போய் உள்ள போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரயன் வந்து முடியாதுனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. இப்போ அவர் அந்த பாயிண்ட பிடிச்சிட்டாப்ல. இப்போ நீ எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கடைசி வரைக்கும் இதுவே ஒரு பெரிய குழப்பமா போயிட்டு இருந்துச்சு. கடைசியா தீபக்கே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாப்ல. சரி ரைட், நான் பண்ணது தப்பு தான், நான் தான் வந்து எனக்கு தெரிஞ்சிட்டே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டேன், நான் சாரி கேட்டுக்கிறேன், ஆனா நீ இப்படி சொன்னீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ரயன் சொல்றாப்ல நீங்க இப்படி பேசாட்டா அப்படி பேசிருக்கவே மாட்டேனே, இந்த குழப்பத்தை உருவாக்குனதே நீங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. இப்போதான் சார் நீங்க சொன்னதே தப்புன்னு ஒத்துக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் தனியா கேட்க சொல்றீங்க. ஆனா விஷால் வந்து சைக்கிள் ஓட்ட சொல்லும்போது விஷால் வந்து சைக்கிள் ஓட்டதுக்காக போனாப்ல, பட் யூனிஃபார்ம் போடல. யூனிஃபார்ம் போட்டு நீங்க ஓட்டுங்க அப்படின்னு சொன்னா நான் ஸ்ட்ரைக்ல இருக்கேன், நான் வந்து யூனிஃபார்ம் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எதுக்காக ஸ்ட்ரைக்னு சொல்லி கேட்டா காலைல மஞ்சரி ஒரு பிரச்சனை பண்ணாங்க இல்லையா, என்ன அனுப்ப விடாம, அதுக்காக தான் நான் ஸ்ட்ரைக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி வாங்க பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரட்டும் அதுக்கப்புறமா தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. சரி ரைட், கடைசியில் மீட்டிங் வாங்க நம்ம எல்லாரும் பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே யூனிஃபார்ம்லாம் போட்டு மீட்டிங்க்கு வந்துட்டாங்க. அப்ப ரஞ்சித்தை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றதுக்காக எழுப்பி விட்டாங்க பாருங்க. ரஞ்சித் வந்து சங்கீத சோரங்கள் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பாயிண்ட் என்ன தெரியுமா, நாங்க எப்படி உங்களை வந்து சார் மேடம்னு கூப்பிடுறோமோ அதே மாதிரி நீங்களும் எங்களை சார் மேடம்னு கூப்பிடணும், இதை தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டுருக்கலாம். ஆனா நீங்கெல்லாம் வந்து மேனேஜர்ஸா இருக்கீங்க, நாங்கெல்லாம் தொழிலாளர்களா இருக்கோம். நாங்க தொழிலாளர்களா இருக்கிறதுனால நீங்க மேனேஜர்ஸா இருக்கீங்க. சம்பந்தம் இல்லாம என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்காரே தவிர்த்து கடைசி வரைக்கும் கோரிக்கைன்றீங்களே, அந்த கோரிக்கை என்னன்றதை வாய் விட்டும் கேட்டு பார்த்தாங்க, கதறி பார்த்தாங்க. அப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்துக்கு வராப்ல. ஓ இதுதான் விஷயமா, இதை முன்னாடியே சொல்லி முடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. அடுத்த விஷயம் வந்து நாங்க ஈக்குவாலிட்டி எதிர்பார்க்கிறோம். காலைல தீபக் ஒரு விஷயம் பண்ணார் பாத்தீங்களா, சுத்தமா எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதாவது நான் ஒரு மேனேஜர், நான் நினைச்சா மாடிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாரு. ஆனா அப்படிலாம் இல்லாம ஒரு மேனேஜர் போறாங்களா, அடுத்த ஒரு எம்ப்ளாயி போகணும், அடுத்த ஒரு மேனேஜர் அடுத்த எம்ப்ளாயி, இப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டியே பொதுவா ரெண்டு பேருமே ஆரம்பிப்போம் நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்த சத்யா வந்து இண்டிபெண்டன்ஸ், அதாவது எங்களுக்கு இருக்கிறதே இந்த கார்டன் ஏரியா தான், அங்கதான் நாங்க சுத்திட்டு இருக்க முடியும், அதுலயும் வந்துட்டு நீங்க விடுதியில மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது நல்லா இல்ல, மத்த இடத்தையும் யூஸ் பண்றதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை கேட்டாப்ல. எங்களுக்கு இங்க கொஞ்சம் ஈஸியா மூவ் பண்ண விட்டீங்கன்னா இட் வில் பி வெரி நைஸ். அந்த மீட்டிங் கூப்பிடும்போது சௌந்தர்யா வந்து அங்க கீழே உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்ப கூட சௌந்தர்யா எஞ்சி வரல, லைவ்ல பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வாமா இங்க வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இங்க வந்து கீழே உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஜாக்லின் சொல்லிட்டு இருப்பாங்க, இங்க பாரு மீட்டிங் ஆரம்பிச்சிச்சு, மேலே ஏறி உட்காருன்னு சொல்லி சொன்னா மேலே ஏறி உட்கார்ந்து காலை நல்லா நீட்டிக்கிட்டு கொஞ்சம் வலிச்சு நக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப முத்துக்குற எஞ்சி சொன்னாப்ல நம்ம ஒரு மீட்டிங்ல இருக்கோம், ஒரு மேனேஜர் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஜாக்லின் சொல்றாங்க அவங்க கவனிச்சிட்டு தான் இருக்காங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் எல்லாருமே கொஞ்சம் எஞ்சி பாருங்க, ஒரு மீட்டிங்ல ஒரு மேனேஜர் உட்கார்ந்துருக்கு சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எல்லாரும் வந்துட்டு இங்க பாரு சௌந்தர்யா கொஞ்சம் ஒழுங்கா உட்காரு, மீட்டிங் தானே இருக்கும், அந்த சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஜெப்ரி வாங்கி உள்ள வைக்கிறா. அப்புறமா வந்து உட்கார்றாங்க. இது முன்னாடி வந்து அப்படி உட்கார்ந்துரு. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலைட்டா இருக்கணும், நான் எல்லாத்துலயுமே யூனிக்கா இருக்கணும், மத்தவங்க பண்றதை நான் பண்ண மாட்டேன், நான் வித்தியாசமா பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியப்படுவேன் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு கீழ்த்தரமா பண்ண முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி பண்றாங்க. இதுல வேற மஞ்சரி வந்து நீ மேனேஜர் கேரக்டர் இருக்கா, நீ எது பண்ணாலும் மேனேஜர் கேரக்டர் தான் வரும், நீ சௌந்தர்யாவை பண்ற மாதிரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா, அதை ஒரு அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இவங்க மேனேஜரா செயல்படுற மாதிரி அவங்க காட்டிக்கிறாங்க. ஆனா அவங்க பண்றது ஃபுல்லாவுமே சௌந்தர்யா என்னென்ன கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களோ அந்த விஷயத்தை தான் பண்றாங்கன்றது நல்லாவே தெரியுது. அண்ட் ஃபைனலா முத்துக்குமரன் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேசுறதுனால தான் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. நாங்க எப்படி யூனியன் லீடர் மூலமா வரோமோ அதே மாதிரி நீங்களும் யூனியன் லீடர் மூலமா சொல்லி அனுப்பிச்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாப்ல. அப்ப ஜாக்லின் வந்து சரி ஓகே உங்களோட கோரிக்கைகள்லாம் நாங்க கேட்டிருக்கோம், நாங்க என்னன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மீட்டிங்கை முடிச்சு விட்டுட்டு உடனே சௌந்தர்யா கிட்ட எல்லாருமே சொன்னாங்க. அதுதான் கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. இங்க பாரு சௌந்தர்யா, நீ பண்றதெல்லாம் வந்துட்டு தெரியாம பண்ற மாதிரி நீ பண்றது எல்லாமே வேணும்னே பண்ற, தெரிஞ்சுதான் பண்றது எல்லாருக்குமே நல்லா தெரியுது. ஒரு மீட்டிங்ல ஒருத்தங்க இப்படிதான் உட்காருவாங்களா, இப்படிதான் சுரண்டி சாப்பிடுவாங்களான்னு சொல்லி கேட்டா அதுக்குமே சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு கால் வலிச்சிச்சு அதனால காலை கொஞ்சம் நீட்டி உட்கார்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பசிச்சுச்சாம அதனால சுரண்டி சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க அவ்வளவு பண்றாங்க, ஒரு மேனேஜர் இது கூட பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. இப்பயுமே அவங்க பண்ண விஷயத்தெல்லாம் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி உணராம அவங்க பண்ண விஷயத்தெல்லாம் வந்து ஜஸ்டிபிகேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் சப்பல்களை போட்டு அவங்க நீட்டி வச்சுக்கிட்டேன். அண்ட் இதுக்கு முன்னாடி மஞ்சரியே சொல்லிருப்பாங்க இல்லையா, நீ மேனேஜரா தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க நீ பண்ணதெல்லாம் பார்த்தா மேனேஜர் பண்ற மாதிரி தெரியல, சௌந்தர்யா தான் பண்றாங்கன்றது பச்சையா தெரியுதுங்கிற மாதிரி அவங்களே சொல்லி விட்டாங்க. மேனேஜரா அங்க பண்ணன்னு சொன்ன அப்ப மேனேஜர்
சார் அப்பதான் எடுத்து உட்கார்ந்து சொரண்டி சாப்பிட்டு பிக் பாஸ் பத்தர் அடிச்சோன்னு சரி ரைட்டா ஸ்வாப் டைம்ஸ் மறுபடியும் டிஸ்கஷன்லாம் காட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். பட் டிஸ்கஷன்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நேரா ரிசல்ட்டுக்கே வந்துடுறோம்னு சொல்லிட்டு மேனேஜர் சைடு வந்து நாங்க சௌந்தர்யாவை செலக்ட் பண்ணிருக்கோம். சௌந்தர்யா வந்து மேனேஜருக்கான அறிகுறியை காணோம், மேனேஜர் மாதிரி நடந்துக்கவும் இல்லை, அதனால வந்து லேபருக்கு அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அப்படியே லேபர் சைட்ல இருந்து பார்க்கும்போது சத்யா வந்து நாங்க மேனேஜரா ப்ரோமோட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா அண்ட் சத்யா இவங்க ரெண்டு பேரும் இந்த பட்ஜெட்ல வந்து ஸ்வாப் பண்ணிட்டாங்க. சௌந்தர்யா நீங்க நாமினேட்டட் ஜோனுக்கு போகலாம், சத்யா நாமினேஷன் ஃப்ரீ ஜோன்ல இருக்கலாம். அண்ட் மஞ்சரி வந்து தீபக் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் எப்படி போயிட்டு இருக்குன்னா ரொம்ப பிளாட்டா போயிட்டு இருக்கு. இவங்க வந்து சைக்கிள் ஓட்டுவாங்க, உள்ள கேஸ் வரும், தண்ணி வரும், நம்ம சமைப்போம், இதுதான் டாஸ்கா, என்ன டாஸ்க் இது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது பரவாயில்லையே இந்த டாஸ்கை எப்படி இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலான்ற மாதிரி சொல்ல போறாங்கன்னு சொல்லி பார்த்தா இப்போ என்ன சொல்றாங்கன்னா நான் ஒன்று பண்ண பாருங்க அதுதான் இன்ட்ரெஸ்டிங். என்னதுன்னு சொல்லி கேட்டா நான் அடிச்சேனே அதை தெரியாம அடிச்சேன்னு நினைச்சிங்களா, நான் தெரிஞ்சுதான் அடிச்சேன். ஏன் அப்பதான் அவன் ட்ரிகர் ஆவான்றது எனக்கு நல்லா தெரியும். இதனால நான் மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு மேனேஜரை கை நீட்டி பேசக்கூடாது, அப்படி பேசினா இப்படி அடிக்க கூடாது அப்படிங்கறத நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். இதுதான் இந்த டாஸ்கை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பாருங்க. அது சொன்னது மட்டும் இல்லாம எல்லாரும் இது என்ன நினைச்சுக்கிறாங்க பர்சனலா நான் பண்ணேன், நான் இறங்கி பண்ணிட்டேன், மஞ்சரியா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தப்பா வேற புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பார்க்கும்போது இது வரைக்கும் உருட்டுன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த உருட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டலாம் அப்படின்னா இப்போ மஞ்சரி பேசினாங்க பார்த்தீங்களா, இதை எடுத்து ஒரு எக்ஸாம்பிளாவே காட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல நான் தள்ளி விட தான் போனேன், ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல சப்புன்னு அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் தெரிஞ்சுதான் பண்ணினேன், அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான்றதெல்லாம் தெரிஞ்சு நான் முன்னாடியே பண்ணேன்ற மாதிரி ஒரு உருட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு வார்னிங்னு கொடுத்துடக்கூடாது, அதுக்காக நம்ம பேசி வைக்கணும் இல்லையா. இப்ப கேட்டாருன்னா சார் நான் அப்படிலாம் பண்ணல, நான் வேணும்னு ஒரு அவேர்னஸ் தான் கிரியேட் பண்ணன்ற மாதிரி வீக்கெண்ட் எபிசோட்ல பேசிடலாம்ல, அங்க பேசுறதுக்கு இங்க விதை போடுறாங்க. அப்ப நெக்ஸ்ட் என்கிட்ட தை பேசாத தட்டி விடும்போது அது அந்த மேனேஜர் பண்றது. அப்ப தீபக் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போகும்போது ஜாக்லின் பின்னாடியே நான் ஃபேஸ் வாஷ் தான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி தீபக் கிட்ட கேட்டிருப்பாங்க. அப்ப தீபக் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. உடனே ரெண்டு பேருமே போயிட்டு ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அட் அ டைம்ல ரெண்டு பேரும் வாஷ் ரூம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல் இல்லையா. சோ பிக் பாஸ் என்ன பண்ணாப்ல எல்லாரையும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சு அட் அ டைம்ல ரெண்டு பேர் வந்து வாஷ் ரூம் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, விதிமீறல் நடந்துச்சு, அதனால ஜாக்லின் வந்து லேபர் டீமுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே பனிஷ் பண்ணி சேர்த்தே கொடுத்துட்டாப்ல. விதிகள் மீறப்பட்டிருக்கு, ஜாக்லின் நீங்க நாமினேட்டட் ஜோனுக்கு அனுப்பப்படுறீங்க. அண்ட் ஜாக்லின் தூக்கி லேபர் டீம்ல போட்ட உடனே சைக்கிள் ஓட்ட விட்டாங்களா, சைக்கிள் ஓட்டும் போது பவித்ரா கொஞ்சம் மாத்தி விடுடின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்குலாம் சிரிப்பு தாங்கல. மேனேஜர் டீம்ல இருக்கிற வரைக்கும் ஸ்வாப் எல்லாம் நம்மளுடைய உரிமை, நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்பதான் மாத்தி விடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ லேபருக்கு வந்த உடனே ஓட்டுற வழிலாம் உங்களுக்கு தெரியுது போல இருக்கு. இன்னொரு பக்கம் ராணவ் சொன்னா விடுங்க தப்பு பண்ணாங்கல்ல ஓட்டட்டும், பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ராணவ் உனக்கு தெரியுமா அங்க என்ன நினைச்சு தெரியுமா, நான் எங்க போனேன் எப்படி பண்ணேன் என்ன ஏதுன்னு உனக்கு தெரியுமா, எதையும் தெரியாம நீ எல்லாம் பேசாத ஓகேவா அப்படிங்கிற மாதிரி. என்னமோ இவங்க தப்பே பண்ணல, இவங்க பண்ணாத தப்புக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு, அதனால ராணவ் இதை தப்பா பேசிட்டான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராணவே கேட்கறான் ஏங்க பிக் பாஸே சொல்லிருக்காங்கல்ல பனிஷ்மெண்ட் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணீங்களா அதுக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டா நான் தீபக் கண்ணாண்ட கேட்டு தான் போனேன், அது உனக்கு தெரியுமா, தெரியாம எதையும் பேசாத சரியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வேற எப்படி மேடம் வந்தீங்க நீங்க இங்க? நான் கேட்டுட்டு தான் போனேன், யாருக்குமே தெரியாது. அண்ட் இதுல வேற ஜாக்லின் வந்து புது யூனியன் ராகி ரயன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரயன் அங்க இருந்து வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்கலையே, நேரா ராணவ் கிட்ட இங்க பாருங்க காலை நீங்க யூனியன் லீடரா இருக்கும்போது நாங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணோம், இப்போ நீங்க இப்படி பண்ணலாமா, இது நான் உங்களுக்கு வார்னிங்கா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. உடனே ராணவ் வந்து பாரு வார்னிங்லாம் சொல்லாது, ஒரு யூனியன் லீடரா சொல்றா கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே நான் யூனியன் லீடரா சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னுமே ரயன் வந்து இந்த கோவா கேங்கை விட்டு வெளியே வரவே இல்லை. கோவா கேங்ல யாருக்காச்சும் ஒண்ணுனா இன்னுமே சப்போர்ட் பண்ற ஹாபிட் வந்து ரயனுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை ஜாக்லின் நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே வந்து ஜாக்லினுடைய பப்பட்டா தான் இந்த ரயன் வந்து செயல்பட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா தான் இருந்துச்சு. ஒரு யூனியன் லீடராவே சொல்றேன், நீங்க அளவை பார்த்து நடந்துக்கோங்க. அந்த நாளைக்கு ஃபுல்லா மழை பெய்ய போகுது அப்படிங்கிறது பிக் பாஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு போலுக்கு. சரி ரைட் இதோட இந்த டாஸ்கை முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் இன்னைக்கு நைட்டே அந்த டாஸ்கை வந்து முடிச்சு விட்டாப்ல. உடனே எல்லாரும் ரிலீஃப் ஆகி எல்லாரும் போயிட்டு பயங்கரமா கட்டி பிடிச்சி பயங்கரமான செட்டி பஞ்சிலாம் மறுபடியும் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா அருண் போயிட்டு விஷால்லாம் கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு, நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அப்புறம் மந்திரி வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்துச்சு இல்லையா. அப்ப அருண் பிரசாத் வந்து ராணவ சொல்லிட்டு இருந்தாப்லையா இங்க பாரு ராணவ் நீ முத்துக்குமரன் பேசுறதெல்லாம் கேட்டு பேசிட்டு இருக்க, லாஸ்ட் டைம் சாட்சினாக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல அதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா. அதை மந்திரி வந்து கேட்டாங்களாம். அது அருண் பிரசாத் என்ன சொல்ல வந்திருக்காப்ல அப்படின்னா முத்துக்குமரன் பேசுறதெல்லாம் கேட்டு தான் சாட்சினா பிள்ளை வந்து கிளிப்புள்ள மாதிரி பேசிட்டு இருந்துச்சு, அதனால தான் போன வாரம் அந்த பிள்ளை வெளியே போயிடுச்சு, இந்த வாரம் நீ அந்த மாதிரி செயல்பட்டு இருந்தா இந்த வாரம் நீயும் வெளியே போயிருவ, கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு போல இருக்கு. ஸோ அதை பார்த்து மஞ்சரி வந்துட்டு இங்க பாருங்க பர்சனல்
பர்சனலா இறங்கி பேசுற மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து உடனே ஆஃப் ஆயிட்டாராம். அதுக்கப்புறமா போயிட்டு மஞ்சரி கிட்ட சாரி மேடம், நான் வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது, அவன் பேசிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சாரியும் கேட்டார் போல இருக்கு. ஏன்னா இந்த டாஸ்க் விட்டு நான் பெருசா வெளியே வரல, முழுக்க முழுக்க நான் மேனேஜரா தான் இருந்தேன், நான் ஒரு லேபரா தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல பேசிடுறாரு இல்லையா. பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்பப்போ வெளியே எட்டி பார்த்துருது, அதை பல பேர் பார்த்து சுட்டி காமிச்சிட்டாங்க அப்படின்னா சரி ஓகே அதை அப்பவே சாரி கேட்டு சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சால்வ் பண்ணிடுறாரு. அப்போ முத்துக்குமரன் சொன்னாப்புல இதெல்லாம் வந்து நான் டே 1ல இருந்து பார்த்துட்டேன், பிரச்சனை பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு சாரி சொல்லிட்டே தான் இருக்காங்க, நானும் முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறேன், பட் நானும் ஒரு மனுஷன் தானே, என்னால் அது பண்ணவே முடியல, ஒரு லெவலுக்கு மேலே நானே ப்ரொவோக் ஆகிறேன், டிகர் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அண்ட் கூடவே முத்துக்குமரன் சொன்னாப்புல நான் அரும்பு சத்தம் டேட்டாவே சொல்லிடலான்னு இருக்கேன், நான் வெளியே போயிட்டு பேசலாமா வேணாமான்றது டிசைட் பண்ணிக்கலாம், பட் இந்த வீட்டுக்குள்ள பர்சனல் வெஞ்சன்ஸ் ஒரு விஷயம் இருக்கிறதுனால டாஸ்க்ல அது வெளிப்பட்டுருது, அதனால நம்ம பேசிக்க வேணான்ற மாதிரி சொல்லிடலான்னு இருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது மஞ்சரி சொல்றாங்க நானும் அதே முடிவில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கேருந்து வெளில போனதுக்கு அப்புறம் பேசாம யோசிப்பது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்க அந்த முடிவு தான். அப்புறமா மறுபடியும் மஞ்சரி வந்து முத்துக்குமரன் பேசிக்கும்போது மஞ்சரி சொன்னாங்க நீ ஆஃப் ஆயிட்டல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்துக்குமரன் சொன்னா ஆமா, அதாவது நான் வந்து வேற யாராலையும் ஆஃப் ஆகல, முழுக்க முழுக்க தர்சிகாவால தான் ஆஃப் ஆயிட்டேன், தர்சிகா வந்து நான் பெருசா நினைச்சு வச்சிருந்தேன், ஆனா முழுக்க முழுக்க பொய்யா இருந்திருக்காங்கன்றது எனக்கு நேத்து தான் தெரிஞ்சிச்சு. அண்ட் அப்படியே அருண் பிரசாத் மேட்டருக்கு மறுபடியும் வராங்க. இந்த அருண் பிரசாத் பொறுத்த வரைக்கும் நான் வந்து எவ்வளவோ இக்னோர் பண்ணி போகணுன்ற மாதிரி தான் நினைக்கிறேன், ஆனா அவன் எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்றான் அப்படின்னா நான் வேற ஏதாவது செஞ்சிருவேன் போடுற மாதிரி எனக்கே தோணுது. ஒருத்த வந்து பேபாங்கிறான், மவுத் பீஸுங்கிறான், பேசுறதுக்கு மட்டும் தான் லாய்க்குங்கிறான், என்னென்னமோ சொல்றான், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா ப்ரோவோக் ஆகுது, பயங்கரமா ட்ரிகர் ஆகுது. நானும் எவ்வளவோ தள்ளி போய் பார்க்குறேன், நான் வந்து இக்னோர் பண்ணணுன்ற மாதிரி பார்க்குறேன், பட் என்னால் முடியல, நான் எந்த அளவுக்கு தள்ளப்படுறேன் அப்படின்னா நான் வேற ஏதாவது செஞ்சிருவணும்னு தோணுதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது யாரா இருந்தாலும் வந்து தோணுமா இல்லையா, ஒரு மனுஷனை போட்டு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவேன், ஒரு டாஸ்க்னு வந்தாலும் அதுலயும் பர்சனல் வெஞ்சன்ஸை கொண்டு வந்து காட்டுற, அடிக்கடி வந்து பேபாங்கிறான், டப்பா அடிக்காதன்னு சொல்லி சொல்றது, அண்ட் வந்து ஹம்பக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்றது, மவுத் பீஸுங்கிறது, இந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்தா யாரா இருந்தாலும் கோவம் வரும் இல்லையா. அந்த கோவத்தின் வெளிப்பாடா தான் முத்துக்குமரன் நீங்க பேசிட்டு இருந்தாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பயமா இருக்கு எதையாவது பண்ணி தொலைஞ்சிருவோம், நிஜமா சொல்றேன், நான் போய் சொல்லல. அண்ட் ஃபைனலா தர்சிகா வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டு இருந்தாங்க நீ ஹர்ட் ஆயிட்டல, நீ சிரிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அப்படி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் சொன்னாப்ல சரி விடு, எதுவா இருந்தாலும் நம்ம சாட்டர்டே நைட் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தர்சிகா சொன்னாங்க ஒருவேளை நான் அந்த வீட்ல இல்லனா நீ என்ன பண்ணுவ, நீ வந்து கில்ட்டா ஃபீல் பண்ணோட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ தர்சிகாக்கே தெரிஞ்சு போச்சு போல இந்த வாரம் அவங்க தான் வெளியே போக போறாங்க அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் சேனல் என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சாட்டர்டே நைட் பேசுவோம், சாட்டர்டே நான் இல்லாட்டி. அண்ட் ஃபைனலா தர்சிகா வந்து நான் உண்மையிலேயே உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாரியும் கேட்டு போயிட்டாங்க. ஸோ அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், ஏன் அத்துமீறி வந்து சௌந்தர்யா பண்ணதெல்லாம் வந்து கண்டிப்பா எல்லோ கார்டு வரைக்கும் கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மஞ்சரி கூட ஒரு வார்னிங் தான் கொடுப்பாங்க, பட் சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் வார்னிங். லாஸ்ட் டைமே பாஞ்சிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாப்புல. இதுக்கப்புறம் கார்டோ இல்ல கேட்டையோ திறந்து விடுறது தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. இந்த வாட்டியும் மறுபடியும் போய் பாஞ்சி போயிட்டு அந்த இதெல்லாம் பிடிச்சி இழுத்தது வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. மறுபடியும் பிசிக்கல் வயலன்ஸ் தான் வந்து சௌந்தர்யா பண்ணியிருக்காங்க. அண்ட் செஞ்ச தப்ப உணர்றது மட்டும் இல்லாமல் ராணுவ கிட்ட கொடூரமான ரியாக்ஷன் கொடுத்து பேசுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்ல உட்கார்றதா இருக்கட்டும், சௌந்தர்யா பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கீழ்த்தரமா இறங்கி பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்களுக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கிறோம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன? அண்ட் மஞ்சரி ஒரு ஒன்று உருட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த உருட்டை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் சிரிப்பு வந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வாரம் யார் போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும்? ஒருவேளை ஜோடியா தர்சிகா அண்ட் விஷால அனுப்பிச்சிருவாங்களா இல்ல வேற யாரையும் அனுப்புவாங்களா அப்படிங்கிற உங்க கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் விஷால கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேர்ந்துரும். சோ மீட் இந்த சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை அண்ட் டேக் கேர். Take